ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜனனி கொலை வழக்கு என்கிற கன்னடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல புதுசா கல்யாணமான ஒரு பையனும் பொண்ணும் காணாம போயிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருது. அந்த பொண்ணு பேர் தான் ஜனனி. அந்த கேஸ போலீஸா இருக்கிற படத்தோட ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்பவும் போல அவங்கள பத்தி சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, ஜனனி உயர்ந்த சாதியை சேர்ந்த பொண்ணு, அவங்க லவ் பண்ற பையன் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஜனனி போலீஸ் ட்ரைனிங்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்பவும் போல ஜனனியோட அக்கா ஹஸ்பண்ட் தன்னோட தம்பிக்கு எப்படியாவது ஜனனிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஜனனி அப்பா கிட்ட பொண்ணு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் சம்மதம் சொல்லியிருந்தாரு. சொல்ல போனா ஃபேமிலியில உள்ள எல்லாருமே சம்மதம் சொல்லியிருந்தாங்க. பட் ஜனனி மட்டும் எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, போலீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இத பத்தி பேசலாம்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஜனனியும் அவங்களோட லவ்வரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிடுறாங்க. இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம தாலிய மறைச்சு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜனனிக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருது, டியூட்டிலையும் ஜாயின் பண்றாங்க. அந்த சமயத்துல ஜனனியோட அக்கா ஹஸ்பண்ட் சம்பந்தம் பண்றதுக்காக ஜனனி வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜனனி தனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு உண்மையை சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஜனனியும் அவங்களோட லவ்வரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒன்னா வாழ்ந்த 2-3 நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் காணாம போயிருந்தாங்க. காணாம போன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டு ஒரு காட்டுல பிணமா கிடைக்கிறாங்க. இவங்களை கொன்னது யாரு, அதை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த கொலைய பண்ணது யாருங்கிற மிஸ்டரியும் படத்துல சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஹீரோ போலீஸ் கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சட்டில்டா செமையா நடிச்சிருக்காரு. இன்னொரு போலீஸ் ஆபீசரான அஜித் குமாரும் அவரோட ரோல சூப்பரா பண்ணிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள ட்விஸ்ட் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல அந்த கொலைக்கான ரீசனும் ஓரளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. படத்துல நிறைய பேர் மேல சந்தேகம் வர மாதிரி ஒரு சில சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஓகேவா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. அதுலயும் இன்டர்வல் சீன்ல ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் வச்சிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ஒரு கட்டத்துக்கு மேல வேற வேற ட்ராக்ல டிராவல் ஆகுற மாதிரி இருக்கு. படத்தோட லாஸ்ட் சீன்ல கிரைம் நடந்த இடத்துல இருந்து ஒரு மொபைல் கிடைச்ச மாதிரியும் அந்த மொபைல்ல அங்க நடந்த விஷயம் எல்லாம் ரெக்கார்ட் ஆன மாதிரியும் ஒரு சீனை காட்டியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. படத்துல ஜனனிக்கும் அவங்களோட லவ்வருக்குமான லவ் போர்ஷன் போரிங்கா இருக்கு. படத்துல உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் படத்துக்கு தேவையே இல்ல. இந்த படத்தை பாஸ்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மதுநந்தன், அஜித் குமார், பாவனா, ராகேஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.